வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும். எஸ்எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம்னா, பிஜிடிஆர்பிக்கு ஃபுல் டெஸ்ட் தனியா கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? அதாவது 1000 மார்க்ஸ்க்கு வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. 10 ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. இது வந்து செகண்ட் மார்க் ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 250 ஓகேங்களா? தனியாக பார்க்கணும்னா 250, யூனிட் டெஸ்ட்டுக்கு தனியாக 250, இதுக்கு வந்து 250. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 10-15 டேஸில் ரிவிஷன் பண்ணோன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து தனியாக ஃபுல் டெஸ்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட் தனியாக ஜாயினும் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் மார்க் ஃபுல் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன் டெட்டுக்கும் சைல்டு பெடகாலஜி வித் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் வந்துட்டு சிவிக்ஸ் எல்லாத்துக்கும் கொஷின் பேப்பர் போட்டுட்ருக்கோம். ஸோ 2 டேஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எல்லாமே வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். ஜாயின் பண்ண விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபுல் மார்க் டெஸ்ட்டு 2 டைம் பார்த்தீங்கன்னா 2.5 hours இன்றைக்கி வருது. முதல் கேள்வி, ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்த சென்னை ஆய்வாளர் யார்? எலியட் ஸ்மித் அவர்கள் தான் என்ன பண்ணுறாருன்னா ஆய்வு செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் இங்கே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான விளக்கம் பாருங்கள். ஏன்னா விளக்கம் கீழே கொடுத்துருக்கோம். ஓகேவா? கொஸ்டின் கொடுத்துட்டு கீழே வந்து விளக்கம் இருக்கும். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்த சென்னை ஆய்வாளர் எலியட் ஸ்மித். காரணம் பாருங்கள். ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளை எலியட் ஸ்மித் என்ற மானுடவியல் நிபுணர் ஆய்வு செய்து அவை ஆரியர்கள் அல்லாத திராவிடர்களை ஒத்தவை என கண்டறிந்தார். இந்த கேள்வி வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? எலியட் ஸ்மித் அவர்கள் ஆதிச்சநல்லூரில் ஒரு மனித எலும்புக்கூடை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், சென்னை ஆய்வாளர் அப்படின்னு. இந்த கேள்வி வேறு எப்படி கேட்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலியட் ஸ்மித் அவர்கள் அந்த மானுடவியல் இருக்கார் பார்த்தீங்க நிபுணர், அவர் வந்துட்டு யார் வந்துட்டு கூறினாங்க, அதாவது ஆரியர்கள் இல்லை, இது வந்து திராவிடர்களுக்கு ஒத்து போகுது, ஒத்து பாணியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பாணின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மித் அவர்கள். ஸோ கேள்வி எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இரண்டாவது கேள்வி பாருங்கள். வேல் கேடயம் ஒளிர்ந்த மன்னன் மறைந்துள்ள நாடு என்ற வரி எந்த நூலில் உள்ளது? வேல் கேடயம் ஒளிர்ந்த மன்னன் மறைந்துள்ள நாடு என்ற வரி எந்த நூலில் உள்ளன? 10. ஓகேங்களா? வேல் கேடயம் ஒளிர்ந்த மன்னன் மறைந்துள்ள நாடு என்ற வரி 10 நூலில் இடம்பெற்றுள்ளது. இது சேர மன்னர்களின் பெருமைகளை பற்றி பாடும் ஒரு சங்க இலக்கியம் ஆகும். ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி, ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆன்சர் மட்டும் பார்த்து போய் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னால் வீடியோ ஒரு 1 ஹவருக்கு மேலே போகும். அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு, மேம் எங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனுக்கு வந்து ஒரு 1 டே மேரத்தான் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து அதுக்கு மொத்தத்தையும் கொலேஜ் பண்ணி நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் கொலேஜ் பண்ணி ரிவிஷனுக்கு வரணும். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறதுனால நம்ம கண்டிப்பாக வரும். ஸோ மூன்றாவது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது தவறானது? ஏ, ஹராப்பா ஒரு நகர நாகரிகம். பி, காளிபங்கனில் தானி களஞ்சியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சி, ஹராப்பா மக்களுக்கு இரும்பின் பயன்பாடு தெரியாது. டி, சிந்து சமவெளி மக்களுக்கு கரும்பு பயிரிட தெரியாது. ஸோ பாருங்களேன், நம்ம பார்க்கும்போது எலிமினேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு போவோம். ஹராப்பா வந்து ஒரு நகர நாகரிகமா? ஆமாம், அவங்க வந்து ஒரு டவுன் பிளானிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது வந்து நகர நாகரிகம். அப்போ இது கரெக்டு, தவறு இல்லை. இரண்டாவது பாருங்கள், காளிபங்கன் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கும். அந்த நகரத்தில் தான் தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்க, கரெக்டாக, இதுவும் கரெக்டு. சி பாருங்க, ஹராப்பா மக்களுக்கு இரும்பின் பயன்பாடும் குதிரை பயன்பாடும் அறியாதுன்னு பல கொஸ்டின் ஆன்சர்ஸில் பல டெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ கரெக்டாக பயன்பாடு தெரியாது அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். கரெக்டாக, அப்போ இதுவும் கரெக்டாக, இதுவும் தவறில்லை. டி பாருங்க, சிந்து சமவெளி மக்களுக்கு கரும்பு பயிரிட தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம கிடைச்ச ஆராய்ச்சிகளையும் ஆய்வாளர்கள் கூற்றுப்படி அவங்களுக்கு கரும்பு பயிரிட தெரியாது அப்படின்றதான் உண்மை. கரும்புன்ற ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எல்லாமே உண்மை. அப்போ எது தவறுனா இதில் எதுவும் இல்லை. ஓகேங்களா? நாலாவது கேள்வி, இந்த கேள்வி முன்னாலே வந்து டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நாலாவது கேள்வி பாருங்கள். நிஷ்காம் உஷாஷ் கிருஷ்ணாலா அபாலா. ஓகேங்களா? இங்கே நிஷ்காம்க்கு நேராக பெண் புலவர், உஷாஷ்க்கு நேராக பின் வேத காலம், கிருஷ்ணாலாக்கு நேராக முன் வேத காலம்.
அபாலாக்னரா பெண் கடவுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்துக்க கேள்வி 4வது கேள்வி. இதை பொறுத்தலாம் வாங்க. நிஷ்காம் அப்படின்னா முன் வேத காலத்தை வந்து நிஷ்காம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நிஷ்காம். உஷாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கடவுளை உஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து நிறைய வந்து சான்ஸ்கிரிட் நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா உஷாஸ் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. உஷாஸ் தான் பெண் கடவுள். ஓகே, கிருஷ்ணாலா அப்படின்றவங்க யாருன்னா வந்துட்டு ஒரு பெண் புலவர். ஓகேங்களா, அபாலா அப்படின்றவங்க பின் வேத காலத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. 5வது கேள்வி, சுதி விபகம் பதிமோக்க சூத்திரங்களை விளக்குகிறது. காரணம், மகா விபகம் துறவிகளுக்கான ஒழுக்கத்தை பற்றி விவாதிக்கிறது. ஸோ சுதி விபகம் என்ன பண்ணுதுன்னா பதிமோக சூத்ராசம் வந்து விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஆமாம். சுதி விபகம் அப்படின்றது பதிமோக சூத்திரங்களை வந்து விளக்குவது தான் சுதிமோகம். சரி, காரணம் பாருங்களேன். காரணம் எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா சுதி விபகம் பற்றி தான் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மகா விபகம் துறவிகளுக்கான ஒழுக்கத்தை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறானது. ஓகே, கூற்று சரி, காரணம் தவறானது. 6வது கேள்வி, தென்னிந்தியாவில் அமைந்துள்ள ஒரே மகஜன பதம் எது? தென்னிந்தியாவில் அமைந்துள்ள ஒரே மகஜன பதம் எது அப்படின்னா அஸ்மஹா அப்படின்ற ஒரு இடம் தான் வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மகஜன பதம். அந்த 16 மகஜன பதாக்கள்லையும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து அஸ்மஹா. ஓகேங்களா. 7வது கேள்வி, சோழ மன்னர்களுடன் தொடர்பில்லாதது எது? ஏ துடுங்காப்பூர், பி வாய்சியாஸ்மார், சி யாகங்கோட்டை, டி திருமிதாச்சூர். ஓகேங்களா, இதில் சோழ மன்னர்களுக்கு வந்து எந்த நகரம் தொடர்பில்லை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏ துடுங்காப்பூர் அப்படின்ற நகரம் வந்து சோழ மன்னர்களுக்கு தொடர்பு இல்லாதது. ஸோ நீங்கள் கொஸ்டின் படிக்கும் போதே தவறானதா சரியானதா இல்லை கூற்று எப்படி கேட்டிருக்காங்க இல்லை தொடர்புடையதா தொடர்பு இல்லாததா அப்படின்னு தெளிவாக படிச்சுக்கோங்க. 8வது கேள்வி, சதுர இருமொழி நாணயங்களை வெளியிட்டவர் யார்? என்னது? சதுர இருமொழி நாணயங்களை வெளியிட்டவர் யார்? அகத்திகிலேஸ், பி செலுக்கஸ் நிக்டோர், சி அலெக்சாண்டர் அவர்கள், டி டெமாட்ரியஸ் அவர்கள். ஓகேங்களா. சதுர இருமொழி நாணயங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திகிலேஸ் அப்படின்றவர் தான் சதுர வடிவமில் ஸ்கொயர் ஷேப்பில் நாணயத்தை வந்து வெளியிடுறார். சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகத்திய முனி இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் எப்படின்னா குட்டையாக ஷார்ட்டாக தான் இருப்பார். எப்படி ஸ்கொயர் மாதிரி குட்டியாக ஷார்ட்டாக இருப்பார். ஏன் ஸ்கொயர் அப்படின்னா ரெக்டாங்குலர் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும், லென்த் அண்ட் பிரெத். ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் ரெக்டாங்குலரோட சின்னதாக இருக்கும். அப்போ ஸ்கொயர்னா சதுர இருமொழி, அகத்திய குட்டியாக இருப்பார் நம்ம வச்சுக்கோம். நெக்ஸ்ட் 9வது கேள்வி பொறுத்துக. காமண்டகர் நீதிசாரம், விசாகதத்தர், தேவி சந்திரகுப்தம், சி காளிதாச விக்ரம ஊர்வசியம், டி பாமஹார் போஜக். இது வந்து உங்களுக்கு கரெக்டான வரிசையிலே செட்டாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். காமண்டகர் எழுதிய நூல் நீதிசாரம், விசாகதத்தர் எழுதிய நூல் தேவி சந்திரகுப்தம், காளிதாசு எழுதிய நூல் விக்ரம ஊர்வசியம், பாமஹார் எழுதினுள் போஜாக். இந்த பாமஹாரை வந்து நல்லா படிச்சுக்கோங்க, போஜாக். ஓகேங்களா. 8வது கேள்வி, ஹர்ஷரின் அரசவையில் 10வது கேள்வி, ஹர்ஷரின் அரசவையில் பத்திகாரி ஹரி என்று யாரை கூறுவார்கள் அப்படின்னு பார்த்தா ஏ எழுத்தாளர், பி நாடக ஆசிரியர், சி இலக்கணவாதி, டி கவிஞர். இல்லை யார் வந்து பத்தஹரி அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா எழுத்தாளரை. 11வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த லேண்ட் பூல், அப்புறம் அந்த அமீர் குஷ்ரோ, அல்பர்னி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈஸ்வர பிரசாந்த், விஏ ஸ்மித், மஜும்தார், இவங்களாம் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா முடிஞ்சால் நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து படிக்கும்போது கோட்ஸ் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களை பற்றி கண்டிப்பாக 2-3 கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஈவன் யூஜிசி நெட்டில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து கோட் வந்து யார் பேசுனாங்க சொன்னாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த லேண்ட் பூல், விஏ ஸ்மித்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ 11வது கேள்வி பாருங்கள். 2வது தரையின் போர் 1192 நடந்திருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரஜபுத்திரர்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் பூல். ஓகேங்களா, அவர் தான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது தரையின் போர் ஏன் அப்படின்னா 1191 பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்களுக்கும் கோரியவர்களுக்கும் நடக்கும். கோரியவர்கள் வந்து தோற்கடிக்கப்படுவார் பிருத்திவிராஜ் சௌஹானால். ஆனால் அதுக்கடுத்தவருமே தரையின் போர் கொண்டு வருவாங்க. தரையின் போர் வந்து வந்த உடனே பிருத்திவிராஜ் சௌஹானை தோற்கடிச்சுவார் கோரி. அதனால் அப்போ பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து ரஜபுத்திரர். அதனால் இங்கே லேண்ட் பூல் என்ன சொல்கிறாருன்னா 2ஆம் தரையின் போர் என்பது ரஜபுத்திரர்களுக்கு ஒரு அடியாக, பெரிய ஒரு அடி சவுக்கடியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் பூல் சொல்கிறாரு. 12வது, ஷெர்ஷா இன்னும் சில காலம் வாழ்ந்திருந்தால் மகத்தான முகலாய பேரரசுகள் வரலாற்றில் தோன்றியிருக்க மாட்டார்கள் என்று கூறியவர் யார்?
ஷெர்ஷா இருக்கார் பார்த்தீங்களா, அவரு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கே தெரியும் 30, 45 அந்த ரேஞ்சில வருவார். ஏன்னா ஹுமாயூன் அவர்கள் வந்து தோற்கடிக்கப்படுவார்கள். ஓகேங்களா, ஷெர்ஷா. அவர் என்ன பண்ணுவார்னா வந்து ஷெர்ஷா கொஞ்சம் வந்துட்டு ஆடும்போதே ஹுமாயூன் என்ன பண்ணுவாரு, "ஏன்பா நீ இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுவாரு. ஹுமாயூன் வந்துட்டு இந்த மாதிரி பேசினோடனே ஷெர்ஷா அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல நான் வந்துட்டு அமைதியா இருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த கிளர்ச்சிகளும், புரட்சிகளும், எந்த இடையூறும் நான் செய்ய மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிப்பார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த ட்ரீட்டியோ உடன்படிக்கையோ இந்த இடத்துல போடப்படவில்லை. ஹுமாயூன் அவர்களுக்கும் ஷெர்ஷா அவர்களுக்கும் அவர் ஜஸ்ட் வாக்கு மட்டும்தான் அளிப்பாங்க. அந்த வாக்களிப்பை நம்பி ஹுமாயூன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம வாக்களிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இவர் வந்து அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். ஓகேங்களா, அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சோன்னே இந்த சைட் ஷெர்ஷா என்ன பண்ணுறாருன்னா வந்து அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். அவர் வந்து என்னன்னா ஹுமாயூனுக்கு எதிராக ஷெர்ஷா அவர்கள் அவர் கிளர்ச்சியும் அவருடைய வேலையும் பார்க்க ஆரம்பிச்சதுனால தோற்கடிக்கப்படுகிறார் ஹுமாயூன் அவர்கள். ஹுமாயூன் தோற்கடிக்கப்பட்டு கிளம்பிடுவார். ஓகேங்களா, அது கிளம்புனதுக்கப்புறம் அந்த நாட்டில் போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி தான் அக்பர் அவர்கள் வந்து பிறப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஈஸ்வரி பிரசாந்த். இது யார் சொன்னாங்கன்னா ஈஸ்வரி பிரசாந்த் அவர்கள் தான். ஷெர்ஷா மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தா, அந்த வெடி விபத்தில் இறப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து இறக்காமல் இருந்திருந்தால் முகலாய வம்சம் என்னும் ஒரு வம்சமே தோன்றி இருக்காது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹுமாயூன் வரைக்குமே முகலாய வம்சம் நின்றோ அதுக்கப்புறம் தோன்றி இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு யாருன்னா ஈஸ்வரி பிரசாத் அவர்கள். 13வது, அக்பரின் அரசவையில் ராம்தாஸ் பண்டிட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இசையின் பெயர் என்ன? உங்களுக்கே தெரியும் தான்சேன். இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் பல டைம் கேட்டிருக்காங்க. தான்சேன் அப்படின்றது தான் வந்துட்டு அந்த இசையுடைய பெயர். 14வது கேள்வி, ஜஹாங்கீரின் ஆட்சியில் வங்காளத்தில் கிளர்ச்சி செய்தவர் யார்? ஏ உஸ்மான் கான் அவர்கள், பி மாலிக் மஜூத் அவர்கள், சி அலி குலி பேக் அவர்கள், டி ஷெர்கான் அவர்கள். யார் வந்து ஜஹாங்கீருடைய ஆட்சியில் வங்காளத்தில் கிளர்ச்சி பண்ணுறாங்க? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வங்காளத்தில் கிளர்ச்சி செய்தவர் யாருன்னா உஸ்மான் கான் அவர்கள். 15வது கேள்வி, ஷாஜஹான் வெள்ளை பளிங்கு கற்களால் அற்புதமான ஜும்மா மசூதியை கட்டினார். இது உலகின் மிகப்பெரிய மசூதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், கூற்று வந்து கரெக்ட். ஷாஜஹான் வெள்ளை பளிங்கு கற்களை கட்டுறாரு, கரெக்டான விஷயம். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உலகில் மிகப்பெரிய மஸ்ஜித் அதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று கரெக்டு, காரணம் தவறு. அப்போ உலகத்திலே மிகப்பெரிய மஸ்ஜித் இது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் 15வது கேள்விக்கு. 16வது கேள்வி, அவுரங்கசீப்பின் பேரரசின் ஒரு பகுதியாக இல்லாதது எது? மாலவம், காந்தகர், குஜராத், அந்த டெக்கான் இது எல்லாமே வந்து இவருடைய பகுதியாக இருக்கும். யாரும் அவுரங்கசீப்புடைய பகுதியாக இருக்கும். அது பகுதியே இல்லாததுன்னா வங்காளம். 17வது கேள்வி பாருங்கள், கான் இ சாமான், திவான் இ ஆலா, காஜி உல் காஜி, மீர்பாக்ஷி, முக்ஷாதீப். இதுக்கு வந்து என்ன பொறுத்துக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணி சாமான் அப்படின்னா ஊதிய அதிகாரி. ஓகேங்களா, சாமான் வாங்குறதுக்கு வந்து ஊதியம் கொடுத்தா தான் சாமான் வாங்குவாங்க அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. திவான் இ ஆளானா ஆலமரத்துக்கு கீழே வந்து முதன்மை தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ முதன்மை தனிக்கையர் அப்படின்ற. காஜி உள் காஜினா காஜி கட்லி ஸ்வீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா அரண்மனை காப்பாளர். அரண்மனையில் இருக்கக்கூடிய காப்பாளர் எல்லாருக்கும் காஜி கட்லி ஸ்வீட் தராங்க. மிர் பாக்ஷி அப்படின்னா என்ன அப்படின்னா தலைமை நீதிபதி. உங்களுக்கே தெரியும், இதுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, முக்தசிப் அப்படின்னா வந்து நிதி அமைச்சர். முக்தசிப்னா நிதி அமைச்சர். ஓகேங்களா, ரெசிப்ட்னு நம்ம வச்சுக்கோங்க. ஏன்னா ரெசிப்டில் எழுதிட்டே இருப்பாங்க இவ்வளோ வந்துட்டு நமக்கு வந்து ஃபினான்சியல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நிதி அமைச்சர். காணி சமானானது ஊதியம் தருவாங்க. ஆலமரத்துக்கே தனியாக இருக்காங்க. காஜு கட்லி வந்து அரண்மனை காப்பாளர்களுக்கு தராங்க. மீர் பாக்ஷியன் தலைமை நீதிபதி. முக்தாசிப் ரெசிப்ட்னா வந்து நிதி அமைச்சர். 18வது கேள்வி, சிவாஜி முற்றிலும் கொள்ளையடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்திய வட்டம் இது? சிவாஜி வந்து இந்த 3 வட்டம் 2 வட்டம் சொல்லிட்டு 2 விஷயம் வரும். முதல் வட்டம் வந்து ஒரு இதுக்கு, 2வது வட்டம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாப்ல. அதில் முதல் வட்டம் அப்படின்றத வந்துட்டு எதுக்குன்னா கொள்ளையடித்த காசை வந்து வச்சிருக்கிறது தான் வந்து கவனம் செலுத்துறது முதல் வட்டமாக இருந்தது சிவாஜி அவர்களுக்கு. 19வது கேள்வி, வங்காள விரிகுடா கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வர்த்தக மையத்தை எங்கு நிறுவினான? சூரத். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 20வது கேள்வி, சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பைரன் பிரிட்டிஷ் கடற்படையை வழிநடத்தி பிரெஞ்சு கப்பல்களை சரக்குகளுடன் இடைமறித்தார். பைரன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் கடற்படையை வழிமறிக்கிறாரு, பிரெஞ்சு கப்பல்களுடைய சரக்குகளை வந்து இடைமறிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வழி நடத்தி, அதாவது பிரிட்டிஷை வழி நடத்தி பிரெஞ்சோடைய கப்பல் சரக்குகளை இடைமறிக்கிறார். என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரன் ஜூலை 6, 1746 அன்று வெற்றி பெற்றார். 3வது பாருங்க, அவர் இங்கிலாந்திலிருந்து உதவி எதிர்பார்த்து கல்கத்தாவில் ஹுக்லியை காலி செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னா ஒன்று தான் கரெக்ட். என்ன அப்படின்னா பைரன் பிரிட்டிஷ் கடற்படையை வழி நடத்துகிறார், பிரெஞ்சு கப்பல்கள் சரக்குகளை இடைமறிக்கிறார் அப்படின்றது கரெக்ட்.
21வது கேள்வி பாருங்க. 1765களில் வங்காளத்தின் ஆளுநரான பிறகு ராபர்ட் கிளைவ் அலகாபாத்தில் யாருடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்? இந்த கேள்வி நல்லா உற்று கவனிக்கும். 1765களுக்கு அப்புறம் வங்காளத்துடைய ஆளுநர் யாருன்னு கேட்டால் ராபர்ட் கிளைவ் அவர்கள் வந்து எந்த ஒப்பந்தத்தை வந்து கவர்னர் ஆனதுக்கப்புறம் போட்டாங்கன்னா அலகாபாத் ஒப்பந்தம். யாரு கூட சைன் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஷா ஆலம் 2 கூட சைன் பண்ணுறார். எந்த ஆண்டு? 1765. என்ன ஒப்பந்தம்? அலகாபாத். யாரு கூட? ஷா ஆலம் 2 கூட. 23வது கேள்வி. 3வது மைசூர் போரின் போது திப்பு சுல்தான் உதவியை நாடி எந்த பிரெஞ்சு ஆட்சியாளருக்கு தூதுவரை அனுப்பினார்? அதாவது தேர்ட் கர்நாடிக் வார் நடக்குது பார்த்தீங்களா? அந்த கர்நாடிக் வார் அப்போ திப்பு சுல்தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு உதவிக்காக ஒரு ஆட்சியாளரை அனுப்புறாரு. அந்த தூதுவரான அப்போ யாருக்காக அனுப்புறாருன்னா லூயி 15க்காக தான் வந்து திப்பு சுல்தான் அவர்கள் 3ஆம் கர்நாடிக் போர் அப்போ அனுப்புறார். 22வது கேள்வி. பின்வருவனவற்றில் தொடர்பு இல்லாதது எது? முதல் ஆங்கிலோ மராத்தா வார், 3வது ஆங்கிலோ மைசூர் வார் தொடர்புடையது. ஏன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்பு இல்லாத அமெரிக்கா புரட்சி. 24வது கேள்வி. நிம் சத்திரியன் பிரகடனம் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது எது? என்னது? நிம் சத்திரியன் பிரகடனம் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது எது? ஏ இண்டிகோ, பி பாப்னா, சி தக்கார்னா, டி கூர்க்கா. ஓகேங்களா? விடை தெரியவில்லை. நேம் சத்திரியன் வந்து எதுக்கு வழிவகுக்கும்னா கூர்க்கா கிளர்ச்சிக்கு வழிவகுக்கும். 25வது கேள்வி. இவர்களின் பின் வருவனவற்றில் தலைவராக அல்லாதவர் யாருன்னா சிட்டு. ஓகேங்களா? 26வது கேள்வி. 1947ஆம் ஆண்டில் இந்திய சுதந்திரம் அடைந்த போது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா லார்ட் மவுண்டன் பிரபு அவர்கள். ஓகேங்களா? 1977ஆம் ஆண்டு தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் ராய் பரோலி தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்ற வார்த்தை வரணும். ஓகேங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா 1977களில் ராய் பரோலி அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து ராய் நாராயணன் தோற்கடிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 28வது கேள்வி. அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள். 29வது கேள்வி. வல்லபாய் பட்டேல் பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். பர்தோலி மாவட்டத்தில் வரிசையாக இயக்கத்தை நடத்தினார். பி சட்டமறுப்பு இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டார். சி 1946இல் உள்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். டி 1952இல் இவர் இயற்கை எழுதினார் கேட்டிருக்காங்க. 1 and 2 கரெக்ட். ஓகேங்களா? சரியானது வந்து என்னென்னா அப்போ வந்து ஏன் தப்பு அப்படின்னா 1 அந்த இடத்துல இயர் மாறி இருக்கும். கீழே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துக்கலாம். அகாடமிக் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஸோ பர்தோலி மாவட்டத்தில் வரிசையாக வந்து இயக்கத்தை நடத்துகிறாரு. சட்டமறுப்பு இயக்கத்தில் கைது செய்யப்படுகிறார். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள். பூதான் இயக்கம் உங்களுக்கே தெரியும். இந்த கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி. ஆச்சரிய வினோபா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. நேரடி அறிக்கையின் தலைவி வராது, தலைவர் அப்படின்றவரும் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்க மாற்றிக்கோங்க. நேரடி அறிக்கையின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா முகமது அலி ஜின்னா அவர்கள். 32வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிட் நேருவை கூறினார். அந்த கணிப்பு மிகவும் சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யார் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. ஒரு கோட் இருக்குது. ஓகேங்களா? ஏ ஜேபி கிருபாலினி அவர்களா, பி புருஷோத்தம் தாஸ் தாண்டனா, சி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களா, டி மானா ராய் அவர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி வந்து தன்னுடைய வாரிசு இவங்க தான், அடுத்த தலைவரும் இவங்க தான் அப்படின்னு நேருவை சொல்கிறாங்க. அந்த நேருவை சொன்னது வந்து கணிப்பு சரியானது, அதை நம்ம கரெக்டாக உணர்ந்திருக்கோம் அப்படின்ற கோட்டை சொன்னது யாருன்னா ஜேபி கிருபாலினி அவர்கள். 33வது கேள்வி. இந்த டிஎன்பிஎஸ்சிலும் கேட்டிருக்காங்க, டெட்லையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதுக்கடுத்த கேள்வி. இந்த கேள்வியும் டிஎன்பிசிஎல் கேட்கப்பட்ட கேள்வி தான். 1944இல் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஓகேங்களா? 1914 யார்? எம்என் ராயா இல்லைனா வந்துட்டு நாராயணனா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் விஸ்வேஸ்வராயா அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 40, 41, 43, 44 இந்த டைம்லலாம் என்னென்ன நடந்துச்சு இண்டஸ்ட்ரியலைசேஷனில் அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. 44களில் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஸ்ரீமன் நாராயண் அவர்கள். குரூப் 1 கேள்வியிலும் இந்த கேள்வி வந்ததுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம். 35 இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டேஷ் ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார்னா 1950. 1940கள் பாம்பாய் திட்டம் வழங்கியவர். ஓகேங்களா? அதில் வந்து எத்தனை பேர் வந்து என்னென்னவா இருந்தாங்கன்னா 8 பேர் வந்து இருந்தாங்க. ஓகே, அந்த 8ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 குழுக்கள் 8 பேர் இருந்தாங்க. 8 பேர் ஒரு குழுக்களில் இருந்தாங்க. அதில் யார்? அரசியல்வாதிகளா, பொருளாதார அறிஞர்களா, தத்துவவாதிகளா, தொழிலதிபர்களான பிஸ்னஸ் மேன், அதாவது தொழில் அதிபர்கள் வந்து இருந்தார்கள் 1940 பம்பாய் திட்டத்தில். ஓகேங்களா? 37 ஏ சுயமரியாதை இயக்கம் 1927 தமிழ்நாட்டில் தொடங்கியது.
காரணம் ஈவே ராமசுவாமி இந்த இயக்கத்தை சாதிவெறி மற்றும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இந்த இயக்கத்தை வழிநடத்தினார். ஸோ கூற்று பாருங்க, 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதாவது சுயமரியாதை இயக்கம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. கூற்று சரி. காரணம் பார்த்தீங்கன்னா ஏன் தொடங்கினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஈவே ராமசுவாமி அவர்கள் இந்த இயக்கத்தை சாதிவெறி மற்றும் மூட நம்பிக்கை சூப்பர்ஸ்டிஷன் சொல்லுவாங்க, அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு இயக்கம் தொடங்குகிறார். அந்த இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே கரெக்ட் தான். ஸோ கூற்று உண்மையான கரெக்டான ரீசன் வந்து விளக்குது அப்படின்றது ஆன்சர். 38வது கேள்வி, நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CLI பெரி. இந்த கொஷின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, முடிஞ்ச நோட் பண்ணிக்கோங்க. நிர்வாக சட்டம் வந்து ஒரு சட்டத்துடைய ஆட்சிக்கு முரணானது. ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேஷன் சட்டம் அப்படின்றது ஒரு ஆட்சிக்கு முரணானது அப்படின்னு கூறியவங்கன்னா CLI பெரி அப்படின்றத தான் சொல்கிறாரு. 39வது கேள்வி, தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் 1937 தொடங்கின. காரணம் இந்திய தேசிய காங்கிரஸ் அரசாங்கம் பள்ளிகளில் கட்டாயமாக இந்தி திணிக்க முயன்றது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆன்டி இந்திய அஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1937 வந்துட்டு நடக்கும். ராஜாஜி வந்து அந்த இடத்துல வந்துட்டு தலைமையில் இருப்பார். ஓகேங்களா, இந்த திட்டம் வந்து இந்த தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்டது. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 37 தேசிய காங்கிரஸ் அரசாங்கம் பள்ளிகளை கட்டாயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டுமே கரெக்டு. கூற்று வந்து கரெக்டாக காரணத்தை விளக்குது. ஓகேங்களா. ஸோ 40வது கேள்வி, 1709 தரங்கம்பாடியில் முழு அச்சு கூட்டத்தை நிறுவியவர் யார்? ஏ கால்டுவெல் அவர்கள், பி DW கில்ஸ் அவர்கள், சி சிகன்பால்க் அவர்கள், டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள். 1709 அப்படின்னா எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. அச்சுக்கூட்டத்தை நிறுவியவர் யார், இல்லை எந்த ஆண்டு எந்த இடத்தில் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ சிகன்பால்க் அவர்கள் 1709 தரங்கம்பாடியில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. 41வது கேள்வி, வேலூர் கழகத்தின் தலைவர் திப்பு சுல்தான் மகன். அவருடைய பெயர் ஃபதே ஹைதர். ஆனால் உண்மையில் அவருடைய சகோதரர் திப்பு சுல்தானின் மருமகன். இருப்பினும் அவருடைய தலைவர் ஜமோதார் சயித் உசைன். ஓகேங்களா. ஸோ வேலூர் கழகத்துடைய தலைவர் யாருன்னா திப்பு சுல்தானுடைய மகன் தான் வந்து வேலூர் கழகத்துடைய தலைவர். ஓகே, வெள்ளூர் மியூட்டினின்னு சொல்லுவோம். 1806 நடந்தது. ஓகேங்களா. காரணம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேர் வந்து என்னென்னா ஃபதே ஹைதர் அப்படின்றது தான் அந்த திப்பு சுல்தான் மகனுடைய பேர். ஆனால் உண்மையிலாவே அவருடைய சகோதரர் இருக்கார் பார்த்தீங்களா, திப்பு சுல்தானுடைய மருமகன். அவங்களும் இருப்பினும் அவருடைய தலைவர் ஜமோதார் சையத் உசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தலைவராக இருந்தது வந்து இவர் தான், சும்மா பேரளவுக்கு இருந்தார். ஆனால் உண்மையாக நிர்வாகமோ அந்த இடத்துல இருந்தது வந்து இவங்க தான் அப்படின்றோம். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் அப்படின்ற. ஹராப்பா முத்திரைகள் தயாரிக்க பின்வரும் கற்களில் எது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ஸ்டீடைட். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான கேள்வி. இது எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு, ஈவன் யூஜிசி நெட்டில், டிஎன் செட்டில் இந்த கொஷின் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. 43வது கேள்வி, ராஜராஜ சோழன் தனது சாம்ராஜ்யத்தில் அறிமுகப்படுத்த நிர்வாக பிரிவு என்ன? அதாவது சோழ வம்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ராஜராஜ சோழன் அவர்கள் தனது சாம்ராஜ்யத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பிரிவு என்னன்னு கேட்குறாங்க. ஏ வளநாடா, பி குர்ரமா, 3 வந்து நாடான்னு கேட்டிருக்காங்க. இல்லை என்னென்னா வளநாடும் மற்றும் வந்து நாடு அப்படின்றத வந்து இவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 44வது கேள்வி, 1191 கிபி, அதான் 1191 கிபியில் நடந்த முதல் தரைன் போரில் அஜ்மீர் ஆட்சியாளர் பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்கள் முகமது கோரியால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்ற. ஆக்சுவலாக ஆன்சர் உங்களுக்கு சேர்த்து வந்துருச்சு. இந்த இடத்துல எப்படி கேள்வி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1191 கிபியில் நடந்த முதல் தரைன் போரில் அஜ்மீர் ஆட்சியாளர் பிருத்திவிராஜ் சௌஹான் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்ற கேள்வி வரும். இங்கே ஃபில் இன் த பிளாங்க்ஸில் முகமது கோரின்றதை ஃபில் ஆயிடுச்சு. இதே கேள்வியை முன்னாடி ஒரு டைம் பார்த்தேன். என்னன்னு பார்த்தோன்னா, இதே கொஷினில் 1192 ஆண்டு தரைன் போரில் பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்கள் கோரியால் தோற்கடிக்கப்பட்டார். அதனால் ரஜபுத்திரர்களுக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா லேன்புல். நல்லா வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 45வது கேள்வி, குலோத்துங்க சோழன் ஒரு கீழை சாளுக்கிய மன்னரான வேங்கியின் மகன் ஆவார். யார்? குலோத்துங்க சோழன் யாருன்னா ஒரு கீழை சாளுக்கியர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். சாளுக்கியர்கள் பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் சாளுக்கியஸ், கல்யாணி சாளுக்கியஸ் அந்த மாதிரி வருவார்கள். அதில் கீழை சாளுக்கிய மன்னரான வேங்கியுடைய மன்னன் தான் குலோத்துங்க சோழன் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று கரெக்ட். ஓகேங்களா. காரணம் என்ன அப்படின்னா, கீழை சாளுக்கிய வம்சத்தின் ஒரு முக்கியமான ஆட்சியாளர் யாருன்னா வந்துட்டு வேங்கியா. ஓகேங்களா. ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையானவை மற்றும் ஆர் என்பது ஏக்கு விளக்கமானது. முதல் 5 ஆண்டு திட்ட மாதிரி, இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. முதல் 5 ஆண்டு திட்ட மாதிரி எதுனா ஹோரட் டோமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது 5 ஆண்டு மக்லனோபிஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. டோமர்
டோமர் அப்படின்றத முதல் 5 திட்டம், 2வது 5 திட்டம் மஹலனோபிஸ் அப்படின்வாங்க. காரிபேர்டி அவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 48 கொஷின். நில வருவாய் செலுத்துவதை பொறுத்தவரை முழு கிராமமும் ஒரு அழகாக கருதப்பட்டது. அந்த முறை என்ன? ஸோ வந்து நிலவரவாயை பொறுத்த வரைக்கும் சப்சிடரி அலைன்ஸ் இருக்குது, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நிலவரவாய் நிறைய வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறைய ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய வந்துட்டு நில உரிமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த நில வருவாய் செலுத்துவதற்கு வந்துட்டு பொறுத்தவரை ஒரு முழு கிராமமே ஒரு அழகு ஒரு யூனிட்டில் வந்து வருதுன்னா அந்த முறை என்ன? ரைட் வாரியா, ஜமீன்தாரியா, மகள் வாரியா, இல்லை மேற்கொண்ட அனைத்துமான்னு கேட்குறாங்க. ஒரு கிராமமுமே நிலவரி செலுத்துறதுக்கு ஒரு யூனிட்டில் வந்துச்சுன்னா மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூபிபிஎல் உப்பல் குழுவை அமைப்பதற்கு காரணம் ரொம்ப முக்கியமான கொஷின். மேபி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டிஆர்பி பிஜிடிஆர்பியில். நீங்கள் பிஜிடிஆர்பி படிக்கும் போது வந்துட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து பிஜிடிஆர்பி அக்டோபர் 12 தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வேகத்தை குறைக்காதீங்க, படிக்க அதே ஸ்பீடில் படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? யூபிபிஎல் என்ற குழுவை அமைப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ, ஊரக மின்மயமாக்கல் திட்டத்தை துரிதப்படுத்துவது. பி, கால்நடை தீவன சிக்கல்களை தீர்க்க. சி, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. டி, தரிசு நிலங்களை ஆய்வு செய்து. உப்பல் குழுவுடைய அமைப்பதற்கான ரீசன் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக மின்மயமாக்கல் திட்டத்தை துரிதப்படுத்துவதற்காக உப்பல் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுறாங்க. 50வது கேள்வி. இந்தியாவில் நில சீர்திருத்த திட்டங்கள் தொடர்பாக கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை? அதாவது இந்தியாவில் நில சீர்திருத்த திருத்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது தொடர்பாக எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. நில உச்ச வரம்பு, நில ஒருங்கிணைப்பு, கூட்டுறவு விவசாயம், ஜமீன்தாரி ஒழிப்பு, இது எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? நில உச்ச வரம்பு, நில ஒருங்கிணைப்பு, கூட்டுறவு விவசாயம், ஜமீன்தாரி ஒழிப்பு, இது எல்லாமே கரெக்டு. 51வது கேள்வி. முதல் உலகப் போரின் முடிவில் சர்வதேச அமைதியின் பேனா லீக் ஆஃப் நேஷன் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? ஃபேன் ஆஃப் லீக் நேஷன் உருவப்பட்டது எப்போ? முதல் உலகப் போருக்கு. ஆனால் லீக் ஆஃப் நேஷன்ஸ் பெரிய நாடுகள் நலன்களுக்கு சேவை செய்வதால் அது தோல்வி அடைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். 52வது கேள்வி. பால்கன் போர்கள் முதல் உலகப் போருக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. காரணம், இந்த போர்கள் ஓட்டோமன் பேரரசின் பலவீனத்தை வெளிப்படுத்தின. மேலும் பால்கன் பகுதியில் பெரிய சக்திகள் போட்டிற்கு வழிவகுத்தன. ரெண்டுமே கரெக்டாக. ஏ மற்றும் ஆரும் இரண்டும் சரி. ஆர் வந்து கரெக்டான விஷயம். ஏன்னா பால்கன் வார் நடக்கும் பார்த்தீங்களா, அது வந்து முதல் உலக போருக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும். 1914-12 நடக்கும். அந்த டைமில் வந்து காரணமாக இருக்கும். இந்த போர்கள் ஒட்டோமன் பேரரசு வந்து வீழ்ச்சி, ஒட்டோமன் எம்பையர்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். பிற்காலத்தில் கமல் பாஷா அவர்கள் 23களில் 1923 வந்துட்டு தலைமை தாங்குவார். ஓகேங்களா? அந்த ஓட்டோமன் எம்பையர் வீழ்ச்சி அடைஞ்சு சுல்தானியமும் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும் காலத்தில் பால்கன் வந்து ஒரு ரீசனாக உலகப்போருக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 53வது கேள்வி. ரஷ்ய புரட்சி உலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஆமாம், கரெக்டு. காரணம், இது சோசலிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு புதிய அரசை நிறுவியது மற்றும் உலகெங்கிலும் உள்ள காலனித்துவ எதிர்ப்பு இயக்கங்கள் உத்வேகம் அளித்தது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. சரியான விளக்கம். அதுக்கடுத்த கேள்வி பாருங்கள். 54. அணிசேரா இயக்கம் 3ஆம் உலக நாடுகளில் சுயாதீன வெளியுறவு கொள்கை பிரதிபலித்தது. அணிசேரா இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது 3ஆம் உலக நாடுகளில் வந்து சுயாதீன வெளியுறவு கொள்கையை பிரதிபலிக்கிறதா, ரிஃப்ளெக்ஷன் பண்ணதான்னு கேட்டிருக்காங்க. காரணம் சரி. கூற்று சரி. காரணம் பாருங்கள். பனிப்போரின் போது அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஆகிய இரு வல்லரசுகளின் இராணுவ கூட்டங்களும் சேராமல் சுதந்திரமாக செயல்படுவது இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமாகும். ஓகே, அணிசேரா இயக்கம் ரெண்டுமே கரெக்டு. 55வது கேள்வி. ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர்ப்புற நாகரிகம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அக்காட்டின் சர்க்கான் மன்னரின் குறிப்புகள் மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. அதாவது சர்க்கான் அப்படின்ற ஒரு மன்னர் இருப்பார். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, எந்த மன்னரின் குறிப்புகளில் மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். சர்க்கான் அவர்கள். அக்காட்டின் வந்து அக்காலத்தில் அப்படின்னு ஒரு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு எப்படி கேட்பாங்கன்னா, மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது என்று எந்த மன்னர் அவர்களால் சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். சர்க்கான் அவர்களால். 3வது பாருங்கள். ஹராப்பா மக்களின் எழுத்து முறை வலமிருந்து இடமாக எழுதப்பட்டது. இப்போ வந்து எப்படின்னா அரபிக் மாதிரிங்க, ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க, லெஃப்ட் டு ரைட், திருப்பி வந்து அடுத்த லைன் லெஃப்ட் டு ரைட் அப்படி எழுதுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹராப்பாவின் பெரிய குளம் யோகா அல்லது நீச்சல் பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு படத்தவரை மற்ற எல்லாமே கரெக்ட். அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ அப்படின்னு வரும். மொஹஞ்சதாரோ பெரிய குளம் யோகா அல்லது நீச்சல் பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்டது இப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ பாட்டுங்க, அதாவது 1 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 2வும் கரெக்டு, 3யும் கரெக்டு. 56வது கேள்வி. குப்தர் காலத்தில் நிலங்களை பற்றி சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். சேத்ரா பயிருடைய குல நிலம், வாஸ்தி குடியிருப்பு நிலம், அப்ரகாதா தரிசு நிலம், கிலா மேய்ச்சல் நிலம். ஓகேங்களா?
ஸோ பாருங்கள், சேத்ரா இது வந்து நான் ஷார்ட்கட் ஃபர்ஸ்ட்டே சொல்லிப்பேன். சேத்துல கால் வச்சா தான் சோறுன்னு சொல்லிட்டு. ஸோ சேத்ரானா பயிரிடக்கூடிய நிலம். வாஸ்தினா வந்து வாஸ்து பார்த்து தான் குடி வந்து கட்டுவாங்க, வீடு கட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ரஹாதானா தரிசு நிலம். ஓகேங்களா. கீழா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் கிடையாது. ஓகே, கீழானா வேஸ்ட்லேண்டு தான். ஓகேவா. 57வது கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படியாக சேர்த்துக. சிந்து நதி போர் வந்து முதல்ல, முல்தான் வெற்றி வந்து இரண்டாவது, தரைன் போர் 1192 நடக்கக்கூடிய தரைப்போர் வந்துட்டு இது சோம்நாத் படையெடுப்பு வந்து 4வது. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சோம்நாத் வந்து படையெடுப்பு லேட்டரில் நடக்கும். நீங்கள் 1025 வந்துட்டு கஜினி அவர்களால் படையெடுக்கும். அந்த சோம்நாத் படையெடுப்பு கிடையாது. ஓகேங்களா. 58கள், டெல்லி சுல்தானியர் காலத்தில் அரசு நிர்வாகம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? திவானி இன்ஷா அஞ்சல் துறை, இதுதான் தவறு. ஓகேங்களா. ஆரிஸ் தான் உங்களுக்கே தெரியும், இராணுவத்துறை அவர்கள். ரிசால்ட்னா மதத்துறை அவர்கள். கோகினா வேளாண் துறை. ஓகேங்களா. 59வது கேள்வி, அமுக்தமல்யா கிருஷ்ணதேவராயர் கரெக்டு. பாண்டுரங்க அமத்தியம் தென்னாலிராமன் கரெக்டு. ஜாம்பவாதி கல்யாணம் அல்சானி பெத்தனா சாலுவ யூதாயம் ராயகவி பட்டுமூர்த்தி. ஓகேங்களா. ஸோ அமுக்தமல்யத்தா அப்படின்ற ஒரு தெலுங்கு ஒரு நூல் எழுதினவர் யாருன்னா கிருஷ்ணதேவராய அவர்கள். பாண்டுரங்க மகாத்மியம் அப்படின்ற நூல் வந்து தென்னாலிராமன் அவர்களால் எழுதப்பட்டது. இதில் சரியானதுன்னா 1, 2 ரெண்டுமே சரி. ஓகேங்களா. 60வது கேள்வி, பாமினி அரசின் வீழ்ச்சிக்கு பின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பாமினி அரசின் வீழ்ச்சிக்கு பின் உருவாகிய 5 சுல்தானியங்களை காலவரிசைப்படி, அதாவது க்ரனாலஜிக்கல் ஆர்டரில் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க எல்லாமே பாருங்களேன் மிக்ஸ்ட் ஆஃபாக இருக்குது. பீஜப்பூருக்கு, கோல்கந்தா, அகமத் நகர், இன்னொன்று ஆப்ஷனில் அகமத் நகர், பீஜப்பூர், கோல்கந்தா. இப்போ நம்ம எப்படி காலவரிசைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமத் நகர் முதல்ல, ஏ வந்து ஃபர்ஸ்ட் வருது. ஓகேங்களா. பி வந்து செகண்டு, அதே பி. ஓகேங்களா. பீஜப்பூர் BI வரும். ஸோ பேராருக்கு வந்து BE வரும். ஓகேங்களா. கோல்கந்தா வந்து 4, பீதார் வந்துட்டு 5. ஓகேங்களா. ஸோ ஓகே, மற்றதெல்லாம் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் பேலன்ஸுக்கு கொஷின்ஸ். ஸோ இப்படி தான் கொஷின் மாடல்ஸ் வந்து கேட்டிருப்போம். ஏன்னா 30 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ விளக்கம் மட்டும் சும்மா பார்த்துக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து PGTRBயில் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8940787647. உங்களுக்கு வந்து 250 வந்துட்டு 10 ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து வாங்குவோம். 1000 மார்க்ஸ் நீங்கள் எழுதுவீங்க. யூனிட் டெஸ்ட்டுக்கு தனியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. யூனிட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு அப்படியே அமுச்சு விட்ருவோம். டெஸ்ட்டு அதாவது ஃபுல் டெஸ்ட் பொறுத்தவரை நான் வந்து 1 டே விட்டு தான் நாங்கள் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி செகண்ட் டெஸ்ட் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் தான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி PDF சென்ட் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா. TN டெட்டுக்கு உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் தாராளமாக. சைல்டு பெடகாலஜி பொறுத்த வரைக்கும் 99 ரூபாய் 3 நாள் ஆஃபர் சொல்லியிருந்தால் முடிய போகுது. நெக்ஸ்ட் 499 வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ்க்கு சேர்த்து. ஓகேங்களா. ஸோ வந்து யூனிட் வைஸும் தனியாக வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபுல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். எதில் வேணாலும் ஜாயின் பண்ணுறதாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கொஷினுடைய மாடல் இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா. எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கொடுத்துருக்கோம் பாருங்கள் கீழே. ஸோ நிஷக்காய் ஏன்னா பின்வேத காலத்தில் ஒரு வகை நாணயம் இல்லை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உஷாஸ் அப்படின்றது பெண் கடவுளை வந்து குறிப்பார்கள். அதுவும் காளை கடவுளை வந்து குறிப்பார்கள். அதான் உஷான்னு சொல்லுவாங்க. ஓகே, உஷா பரிணாமம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, உஷாத் பரிணாமம்ட்டு. அபாலா அப்படின்னா ஒரு பெண் புலவர். ஓகே, அபாலா அப்படின்றவங்க ஒரு பெண் புலவர். கிருஷ்ணாலா அப்படின்றவங்க ரிக் வேத காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயம். ஓகேங்களா. இந்த கேள்வி நான் வந்து பின்னாடி முதல்ல வந்து தப்பாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அது மாற்றிக்கோங்க. ஓகே, நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன வரும்னா, அபாலா அவர்கள் வந்து பெண் புலவர். ஓகேங்களா. அதாவது ஆப்ஷன் எப்படி வரும் அப்படின்னா 1, 2, 4, 1. ஓகேங்களா. அப்படி வரும். சி ஆப்ஷன் வரும். ஏன்னா நிஷாக்கம் அப்படின்றது வந்து முன்வேத ஒரு பெண் கடவுள். ஓகே, பெண் கடவுள், காளை கடவுள்னு சொல்லுவாங்க. உஷாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பின் வேத காலத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு. கிருஷ்ணாலா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாலா வந்து ஆக்சுவலாக பெண் புலவருங்க. அந்த கொஷினை வந்து எனக்கு நான் தெரியும். பட் ஆனால் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 104 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து இப்படி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் தான் கொடுப்போம். பட் ஆனால் உங்களுக்கு எதாவது கொஷின் தெரியலனா உங்களுக்கு அப்போ வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணும். உங்களுக்கு PGTRBயில் 10 உங்களுக்கு வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணணும். எனக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு 10 டெஸ்ட்டஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் நான் போட்டு பார்க்கணும், மாக் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு 10 டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னு செக் பண்ணால் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ எழுதிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் போயிட்டுருக்கு டெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அவங்க எழுதிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகே,
டிஎன்டெட், டிஆர்பியில் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் தான் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஃபிசிக்ஸுமே இப்போ போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி, நீங்கள் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சயின்ஸ் டிஎன்டெட் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் கொலீங்கோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கவங்களோ இல்லைனா வந்துட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை யாராவது வந்துட்டு ஒர்க் பண்ணுவீங்க நிறைய பேர் டீச்சர்ஸாக உங்கள் ஸ்டூடெண்ட்டோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம அகாடமி வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.